அண்ணா என்ன தொகுதிண்ணா? அண்ணா புளியகுளம் 66வது வார்டு. தொகுதிண்ணா? தொகுதி நமக்கு தெற்கு. யாருண்ணா வேட்பாளர்? செந்தில் அண்ணா. ஆனா அவரு வெற்றி வாய்ப்பு இருக்கா அந்த இடத்துல? மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க போய் பார்த்துருப்பீங்களா? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து நாங்க பழகிட்டோம், ஏதோ ஒரு சாக்கடையில் இருந்த மாதிரி நாங்க இருந்துட்டோம், ஆனா வந்து புதுசா ஒரு மாற்றம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். மக்கள் எதுனா எதிர்பார்க்குறாங்கன்னா, விஜய் அண்ணா வந்தா ஒரு லேடிஸுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு நைட்டு 1 மணி 12 மணி ஆனாலுமே ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பேருந்து நிலையத்திலேயோ வந்து தைரியமாக அவங்கள வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறது, தைரியமாக அழைச்சிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா கம்பல்சரி லேடிஸுக்கு மெயின் பாதுகாப்பு, மற்றபடி வந்து இந்த போதைப் பொருள் இதெல்லாமே ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்களுக்கு. கண்டிப்பாக செந்தில்னா வந்து இதில் ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை கம்பல்சரி. வேட்பாளர் செந்தில்குமார் தொகுதிக்கு வந்தாரா? மக்களை வந்து சந்திச்சாரா? மக்களுக்கு வந்து 2-3 தடவை வந்துட்டார் நம்ம ஏரியாவுக்கு. மக்கள் இன்னும் அவர் வருவாரான்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு வீட்லேயும் அவர் வரணும். இப்போ நம்ம நேற்று கூட நாங்கள் எங்கள் வீதிக்கு வந்தார். அவர் வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி டிஎம்கேலேருந்து ஆள் வந்திருந்தாங்க. அவங்கள விட எங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. அந்த இடத்துல விசில் கோலம் போட்டு ஒரு வீட்லேயுமே ஆரத்தி எடுத்தாங்க. எங்களுக்கு முன்னாடி போட அந்த டிஎம்கே அவங்க ஆளுங்களே வந்துட்டு சும்மா அவங்க கையை எடுத்து கும்பிட்டு போயிட்டாங்க. இவங்க கூட சும்மா கை அசைக்கிறது கூட இல்லை. ஆனால் நம்ம ஆள் வந்த விட்டு வீட்டுக்கு உள்ளே கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து, நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லது பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கு. வேட்பாளர் எப்படி நடந்துக்கிட்டாரு? வேட்பாளர் வந்து அன்னை மேலே எப்படியோ அதே மாதிரி அவரை நான் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் இவர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின், ரொம்ப வந்து சாப்பிட்டா ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு நல்லபடியாக பேசி குறைகளை கேட்டு நல்லபடியாக என்ன சொல்கிறது, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவர் நம்ம வீட்டில் பழகுறாரு. கண்டிப்பாக வெற்றி பெறுவார். இப்போ வந்து அவர் ஒரு வேட்பாளர் வராருன்னா இவர் வந்து ஒரு கட்சியிலேருந்து வராரு அப்படின்னு நினைக்கல. விஜய் அண்ணா அனுப்பியிருக்காரு, நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் வராரு, அப்படிதான் ஒருத்தர் வீட்லேயும் நினைக்கிறாங்க. இது நான் நேராக கண்கூடிய பார்த்தேன். நான் என்ன தொகுதிக்கா நீங்க? நாங்க வந்து தெற்கு தொகுதி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி 82வது வார்டு. அக்கா இப்ப யாருக்கா வேட்பாளர்? செந்தில்குமார். ஆமாங்க. எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? அமோகமா இருக்கு. நிறைய எதிர்பார்ப்போட இருக்கிறோம். கண்டிப்பா அவர் வெற்றி பெறணும். ஆண்டவனை பிரார்த்தனை பண்றோம். நிறைய சப்போர்ட் இருக்குது, இளைஞர் சப்போர்ட் இருக்குது, பெரியவங்க சப்போர்ட் இருக்குது, எங்க சப்போர்ட் இருக்குது, மகளிர் சப்போர்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம். வேட்பாளர் தொகுதிக்கு வந்தாரா? வந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு, பேசினாரு, எங்க குறையெல்லாம் கேட்டாரு. நாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா அவர் செய்வாங்க ஒரு நம்பிக்கை. மக்கள் வரவேற்பு எப்படி இருந்தது வேட்பாளருக்கு? நிறைய நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க பசங்க எல்லாரும், நாங்க எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா அதை எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொன்னாங்க, ஆர்த்தி எடுக்கணும். நாங்களாம் வந்து யாரையுமே கேட்கல, அவங்களாம் முன் வந்து எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வேட்பாளர் வந்து போன பிறகு எப்படி இருக்கு தொகுதியில? மக்கள் என்ன சொல்றாங்க? வேட்பாளர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. வரணும், கண்டிப்பா மறுபடியும் எப்ப வரணும்னு தான் கேக்குறாங்க. மாற்றம் கிடைக்கணும்னு கேக்குறாங்க. இனி அடுத்தது எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா தலைவரோட வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. மக்கள் கிட்ட வேட்பாளர் எந்த அளவுக்கு நடந்துகிட்டாரு? நல்லா சந்தோஷமா நடந்துகிட்டாரு. அதே மாதிரி பணிவா அவரோட குடும்பத்தோட ஒருத்தரா தான் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு அண்ணா தம்பியா, அதான் அவரே சொல்றாருங்களா, அண்ணா தம்பி சொந்த மாதிரி தாங்க எங்களுக்கு. அவர் அண்ணானே இவர் அண்ணா, அந்த மாதிரி. எந்த பகுதிக்கா நீங்க? நாங்க கோவை 66 தெற்கு பகுதி. எப்படி இருந்தது உங்களுக்கு தேர்தல் கலை எப்படி இருக்கு இப்ப? நாங்க ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய போறாங்கன்றதுக்காக வெயிட் பண்றோம். வேட்பாளருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? வேட்பாளர் உங்க பகுதிக்கு வந்தாரா? ஆமா வந்தாரு. அவர் எங்கள ஒருத்தரா நாங்க நினைக்கிறோம். அவர் கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு நினைக்கிறோம். மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது வேட்பாளருக்கு? எங்கள ஒருத்தர்னு சொல்லிட்டோம், அப்புறம் நீங்க அந்த கேள்வியே கேட்க கூடாது. அனைத்து மக்களும் வரவேற்றாங்க. கண்டிப்பா. என்ன சொன்னாங்க? எல்லாம் வாக்கு போடுறாங்களா? நாங்க எல்லாரும் அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். தலைவர் விஜய்க்காக நாங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுறோம். உங்களுடைய வேலைப்பாடு எப்படி இருந்தது? என்னால முடிஞ்சது என்னவோ அது செய்வோம். கண்டிப்பா. ஆனா எந்த தொகுதினா நீங்க? நான் கோயம்புத்தூர் தெற்கு. எப்படி இருக்கு தேர்தல்களும்? உங்களுக்கு எப்படி இருந்தது? பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி இருந்தது? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? அமோகமான வரவேற்புண்ணா. கோயம்புத்தூர் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அமோகமா வரவேற்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி சார்பா வந்து அவங்க ஓட்டு கேட்க போகும்போது
ரோட்டு வாசல்ல வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. எங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு வரவேற்று அவங்க வந்து எங்க ஓட்டு உங்களுக்கு தான்ட்டு ரொம்ப அருமையா சொல்றாங்க. நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல சப்போர்ட் இருக்கு, நல்ல மகிழ்ச்சி எங்களுக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தெற்கு தொகுதியில அண்ணா செந்தில்குமார் வந்து அடிச்சு கில்லி மாதிரி அடிச்சு தூக்குவார். பிரச்சாரத்துக்கு வந்தாரா உங்க பகுதிக்கு? வந்தாருங்கண்ணா, வந்தாரு. அவ்வளவு வரவேற்பு, மக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. என்னங்கண்ணா, வரவேற்புல பயங்கரமா இருக்குண்ணா. வரவேற்பு அதான் சொல்றேன்ல, எல்லா தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு அருமையான வரவேற்பு இருக்கு, அருமையான சப்போர்ட் இருக்கு. தளபதி இந்த தடவை முதலமைச்சர் ஆவார். உங்க பகுதியில எல்லா மக்களும் சந்திச்சிட்டீங்களா? துண்டறிக்கை எல்லாமே வீடு வீடா கொடுத்துட்டீங்களா? முடிவுச்சா பண்ணி? நான் இருக்கிற சந்துல இருந்து எல்லா ஏரியாவும் பார்த்துட்டோம்னா நல்ல வரவேற்பு இருக்குங்கண்ணா. எங்களுடைய தொகுதி வேட்பாளர் வந்திருக்காரு, அவரும் வந்திருக்காரு. அவருக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. அவர் நல்ல மக்கள் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. விசில் சின்னம் வந்து பட்டி தொட்டி எங்க பறந்துருக்கு. கண்டிப்பா சொல்றேன், அவர் ஜெயிப்பாரு ஜெயிப்பாரு ஜெயிப்பாரு. வேட்பாளர் செந்தில்குமாரோட அணுகுமுறை எப்படி இருந்தது பிரச்சாரம் போது? நான் அருமையான, நான் குழந்தை மனசு. அவர் மாதிரி ஒரு நல்லவர் இல்ல. நல்ல அதான் வந்து நல்ல, நான் சொல்றேன், நல்ல டைப்னா, நல்ல மனசுள்ளவர். ஆனா என்ன தொகுதின்னு? கோவை சட்டமன்ற தொகுதிங்க தெற்கு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு செந்தில்குமாருக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஒரு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பா. திரு செந்தில் பாலாஜி எதிர்த்து நிக்கிறாருங்க. இது வந்து ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி எதிர்பார்க்கறாங்க மக்கள். கண்டிப்பா அதுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா வேட்பாளருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? வேட்பாளர் வந்து எல்லா வீட்டுக்கும் போறாருங்க. ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை களைஞ்சு கொடுக்கறன்னு ஒரு இது சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காருங்க. வாய்ப்பு கொடுத்தா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காருங்க. மக்கள் வரவேற்பு எப்படி? மக்கள் வரவேற்பு மிக பிரம்மாண்டமா இருக்குதுங்க. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. விசில் அடிச்சு அவங்க துண்டெல்லாம் கேட்டு வாங்குறாங்க. அவங்கள வாலண்டரியா கேட்டு வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுங்க. மக்களை சந்திச்சிட்டீங்களா? மக்களை தினமும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். காலையிலேயே ஈவினிங்கு போய் எல்லாம் தினமும் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். வேட்பாளர் வந்தாரா? வேட்பாளர் வந்தாருங்க, 2 தடவை வந்துட்டாருங்க. நாங்கள் கொடுக்குற வரவேற்பு, கழக நிர்வாகி நாங்கள் கொடுக்குற வரவேற்பை விட பொதுமக்கள் வந்து அபரிவிதமான ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்கள் போய் பார்க்கும்போது அது கண் கூட அது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. வேட்பாளருக்கு வந்து பெரிய ஒரு, நாங்கள் கொடுக்குற வரவேற்பை விட பொதுமக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, அங்க தன்னெழுச்சியா வராதுலயே தெரியுதுங்க. சொல்ல வேண்டியதே இல்லை, அதுக்குண்டான ரிசல்ட் மே 4 தெரியுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுற அன்னைக்கே தெரியுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இதாக போகுது. இத்தனை காலமா நடக்காத ஒரு விசில் புரட்சி ஓட்டு பதிவு வந்து 23ஆம் தேதி எனக்கு நல்லபடியா தெரியுங்க. வெற்றி கொடுப்பீங்களா? சட்டமன்றத்தில் போவாரா செந்தில்குமார்? கண்டிப்பா போவாருங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லைங்க. கண்டிப்பா போவாருங்க, அந்த 100% வெற்றி உறுதி. ஆனா எந்த தொகுதினா? கோவை தெற்கு தொகுதி 69 பூமார்கட் பகுதி. செந்தில்குமார் அண்ணன். ஆனா அவர் வெற்றி பெறுவாரா? நீங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கீங்க? அவர் வெற்றி பெறுவாரான்ற கேள்வியே தப்புங்க. அவர் மட்டும்தான் வெற்றி பெறுவார். ஏன் சொல்றேன்னா, நாங்களும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கோம். களத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற 2 பேர் பாத்தீங்கன்னா யாருமே எந்த வார்டுக்கும் எந்த தெருவுக்கும் வந்து வேன் பிரச்சாரம் மேலே நின்றுட்டு தான் போகிற தவிர, செந்தில் அண்ணன் மட்டும்தான் ஒவ்வொரு வீடா வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் தண்ணி வாங்கி குடிச்சு எங்களுக்குள்ள ஒன்னா நின்று வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா 100% இல்லை, 200% செந்தில் அண்ணன் மட்டும்தான் ஜெயிப்பாருங்க. உங்க பகுதிக்கு வந்தாரா வேட்பாளர்? மக்களை போய் சந்திச்சாரா? ஒரு தடவை இல்லைங்க, 4 தடவை வந்திருக்காரு. ஸோ 4 தடவையும் வந்து ஒவ்வொரு வீடையும் மிஸ் பண்ணாம எல்லா வீடும் ஏறி இருக்காரு, எல்லா குறைகளையும் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவர் எம்எல்ஏ ஆனவுடனே எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறேன்றத உறுதிமொழியா எல்லாத்துக்கிட்டையுமே கொடுத்துருக்காரு. கண்டிப்பா செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 100% செய்வாருங்க நம்பிக்கை இருக்கு. மக்கள் என்னென்ன சொன்னாங்க? மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்களா? பொதுமக்கள் அதாவதுங்க, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஆண்ட கட்சிகளுக்கு வாக்க போட்டு போட்டு சலிச்சு போய் கிடக்குறாங்க. எங்களுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து மானாவாரியா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு எல்லா இடத்துலயும் சப்போர்ட் இருக்குது. நாங்க போய் கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாருமே சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு. எந்த தொகுதிக்கா? தெற்கு தொகுதிங்க. யாருக்கா வேட்பாளர்? செந்தில்குமார் அவர்கள். வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க உழைச்சிருக்கீங்க தொகுதியில? அவங்க எல்லாருமே மக்கள் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்காங்க. நம்மளோட குறைங்களா கேட்டு இது பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க வேட்பாளர் வந்தாரா தொகுதிக்கு? வந்தாங்க. மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களா? நல்லாவே வரவேற்பு கொடுத்தாங்க. வேட்பாளருடைய அணுகுமுறை மக்களிடம் எப்படி இருந்தது?
ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிளா இருந்தது. அவர் ரொம்ப எளிமையா பேசுறது எல்லாமே இது பண்றாங்க. மக்களோட குறையெல்லாம் கேக்குறாங்க. நான் உங்களுக்காக இருக்கேன், நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் தவிர வேற ஏதாவது வேட்பாளர் வந்தாங்களா தொகுதிக்குள்ள? வராங்க. பட் இவங்க வந்து நம்ம கிட்ட பேசின மாதிரி அவங்க வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணல. இவர் நல்லா பண்ணாரு. வந்து எல்லார்கிட்டயும் பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. மத்தவங்களாம் வராங்க அப்படியே போறாங்க. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? போடுவாங்க. உங்க தொகுதியில வேலை பார்த்துருக்கீங்களா? பாத்துருக்கோம். மக்கள் எல்லாரும் சந்திச்சிட்டீங்களா தொகுதியில? சந்திச்சிட்டோம். முடிச்சிட்டீங்க. வெற்றி உறுதியா? உறுதி. அக்கா என்ன தொகுதிக்கா நீங்க? நாங்க வந்து தெற்கு தொகுதிங்க. பிரச்சாரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அணுகுமுறையும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு வெற்றி பெறுவாருன்னு எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்கறதுனால இவ்வளவு கூட்டமே வருது. இது எல்லாம் ஓட்டுக்கான கூட்டம் தான், சும்மா வர கூட்டம் இல்ல. எல்லாம் ஓட்டுக்கான கூட்டம், எல்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க. உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கும் நம்புறோம். வேட்பாளர் வந்தாரா? வேட்பாளர் வந்தாருங்க. வேட்பாளர் வந்து எல்லாத்தையும் சந்திச்சு போனோம். நாங்க வேட்பாளர் பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருந்தது வேட்பாளர் வரும்போது? மக்கள் வரப்ப நல்லா இருந்ததுங்க. அவங்களாதான் வந்தாங்க தவிர அவங்க யாரையும் கூப்பிடல. அவங்களா வந்து வேட்பாளரை சந்திச்சுட்டு போனாங்க. வரவேற்பு அம்மாவும் ரொம்ப அமோகமா இருந்தது. புதிய வேட்பாளர்னா ரொம்ப வரவேற்பு அமோகமா இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் பழகி போன மூஞ்சிங்களோட புதுசா வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. வேட்பாளர் செந்தில்குமார் எப்படி மக்கள்கிட்ட நடந்துகிட்டாரு? அவர் ரொம்ப நல்ல அணுகுமுறையில் நடந்துட்டாருங்க சார். அவர் என்ன சொல்றது, மக்களோட மக்களா இருந்தாரு. அதுதான் பெரிய விஷயம். ஒரு போஸ்டிங் இல்லாம ஒரு மக்களோட மக்களா இருந்தனால எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதுதான். அவர் வந்து போன பிறகு எப்படி இருக்கு தொகுதி? என்ன சொன்னாங்க மக்கள் என்ன சொல்றாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்காங்க. எதை பண்ணுவாருன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்றதுனால தான் வரவேற்பு கொடுத்தாங்க. நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. புதுசா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஜெயிக்க போறாங்கல்ல, எப்படி ஜெயிச்சிருவாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தளபதிக்கு வர ஓட்டு எல்லாம் ஓட்டு தான். எது கூட்டம் இல்ல, எல்லாம் ஓட்டுக்கான கூட்டம் தான். பிரச்சாரம் எப்படி இருந்தது? செந்தில்குமாரோட பிரச்சாரம் எப்படி இருந்தது? பிரச்சாரம் நல்லாதாங்க சார். நல்லபடியா பிரச்சாரம் பண்ணாரு. எல்லாத்துக்கும் ரீச் ஆகுற மாதிரி பண்ணாரு. எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாரு. புரியாத மாதிரி இப்ப எல்லாம் கீழ்த்தர மக்கள் இருந்து படிச்சவங்க படிக்காதவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாரு. வந்தாருங்க செந்தில்குமார். கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. பயங்கரமா இருக்குது. விசில் தான் போகணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கட்சி தான் வரும்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, பயங்கரமா எல்லாரும் என்கரேஜ் பண்றாரு. தன்மையா பேசுறாரு. எல்லார் காலையும் விழுவுறாரு. இவர் தான் வருவாருன்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா வரணும். வேட்பாளர் வந்தாராக்கா? கண்டிப்பா வந்தாரு. எப்படிக்கா இருக்கு வேட்பாளரோட அனுபவம்? வேட்பாளர் ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் மாதிரி அவருதும் நல்லா கண்டிப்பா வருவாரு. அவர் வந்தாதான் நல்லா இருக்கும் இந்த நாடு. மீதி யாரு வந்தாலும் நல்லா இருக்காது. கண்டிப்பா வெற்றி ஆகும். எல்லாரும் அவருக்கு தான் போடணுங்கிறாங்க. கண்டிப்பா 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 அவர் தான் ஜெயிப்பாரு நிச்சயம். கண்டிப்பா வெற்றி உறுதி. யார் வேட்பாளர்? செந்தில்குமார் அண்ணா. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்களை போய் சந்திச்சீங்களா? அண்ணா கண்டிப்பா நம்ம அண்ணா தான் ஜெயிப்பாரு. ஏன்னா எல்லா சைடும் மேக்சிமம் நம்ம அண்ணாக்கு தான் ஓட்டு இருக்கு. இருக்குங்கண்ணா. ஆனா வேட்பாளர் வந்தாரா உங்க பகுதிக்கு? அண்ணா கண்டிப்பா வந்தாருங்கண்ணா. எல்லாத்தையும் மக்களை எல்லாம் சந்திச்சாரு. எங்களுக்கு தேவையான அனைத்துமே அவர் பண்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காருண்ணா. ஆனா எப்படி இருந்தது வரவேற்பு? ஆனா வரவேற்பெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்கண்ணா. மக்கள் எல்லாமே கொண்டாடினாங்க அவரை வந்துட்டு அவர் வீட்டுல ஒருத்தர் மாதிரி நினைச்சு அவரை கொண்டாடினாங்கண்ணா. வேட்பாளருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? ஆனா நல்லா இருந்துச்சுண்ணா. மக்களை சந்திக்கிறது, அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே அவரோட குடும்பத்துக்கிட்ட பேசுற மாதிரி தானே இருந்துச்சு. எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம நல்லா பேசினாருங்க. வேட்பாளர் வந்து போன பிறகு தொகுதியில என்ன சொல்றாங்க மக்கள்? ஆனா நல்ல வரவேற்பும் கொடுத்தாங்கன்னா, அவர் வந்தா எல்லாம் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி மக்களும் என்றாங்க, நாங்களும் என்றோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா. எல்லாருமே கண்டிப்பா பண்ணுவாருங்க. கண்டிப்பா இருக்குண்ணா. எல்லாம் ஆதரவு இருக்குங்க. ஒரு வீட்டுக்குனாலும் ஒரு வீட்டுல 10 ஓட்டுனாலும் கண்டிப்பா அந்த 10 ஓட்டு அவருக்கு தான்ன்ற மாதிரிதான் ஆதரவு இருக்கு. செந்தில்குமார் கோட்டைக்கு போயிடுவாரா? கண்டிப்பா போயிடுவாருண்ணா. வெற்றி வாய்ப்பு எப்படி? எங்க வெற்றி வாய்ப்பு இல்ல, எழுச்சி வாய்ப்பா இருக்கு. ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. நிச்சயம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம அண்ணன் ஜெயிப்பாரு. வேட்பாளர் 99 பாயிண்ட் வந்துட்டாரு. தெற்கு தொகுதி எல்லாமே அலசி ஆராய்ச்சிட்டாரு. ஒரு பாயிண்ட் தான் பேலன்ஸ். அது செவ்வாய்க்கிழமைக்குள்ள அதையும் கிராஸ் பண்ணிடுவாரு. ரொம்ப குடும்பத்துல ஒருத்தராட்ட தான் அவரு பழகுறாரு. அவங்களும் குடும்பத்துல ஒருத்தராட்ட தான் ஆதரவை தெரிவிச்சு போற இடமெல்லாம் ஆராய்ச்சி சால்வை ரொம்ப நல்ல விதமா பழகுறாங்க. மக்கள் தாங்க ஆரத்தியில எடுத்து வரவேற்பாங்க. எந்த ஒரு ஆரத்தி தட்டுக்கும் அவர் 1 ரூபா போட கிடையாது. அவங்களே ஒரு தன்னெழுச்சியா வந்துதான் அதை செஞ்சாங்க. களம் ஒரு மாறுபட்டிருக்கு. ஏற்கனவே தலைவருக்காக போடுறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா தான் இருந்தாங்க விசில் சின்னத்துல. அண்ணன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன்னியும் நல்ல ஒரு வாய்ப்பு
நல்ல பிரகாசமா இருக்கு. என்ன தொகுதிக்கா நீங்க? தெற்கு, கோவை தெற்கு. யாருக்கா வேட்பாளர்? செந்தில்குமார். எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? கண்டிப்பா பாசிபிள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்கா? ம். வேட்பாளர் வந்துட்டாரா உங்க பகுதிக்கு? ஏன் வந்துட்டாரு? எப்படி இருந்தது அவர் வரும்போது வரவேற்பு? வரவேற்பு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாரு அவரை, போட்டோஸ் எடுத்தாங்க. யா, அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு மக்கள் கிட்ட? ரொம்ப பணிவா நடந்துக்கிட்டாரு, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு, ஹம்பிளா இருந்தாரு, ரொம்ப கைண்டா இருந்தாரு. அப்ப அவர் வந்து போன பிறகு தொகுதியில என்ன சொல்றாங்க? அவர் நல்லது பண்ணுவேன்னு சொல்றாங்க. நான் பண்ணுவாரு நம்புறோம் நாங்களும். மக்கள் என்ன சொல்றாங்க? ஓட்டு போறேன்றாங்களா? ஓட்டு போடுறேன்னாங்க. வேட்பாளர் சரியா இருந்தாரா? வேட்பாளர் சரியா நடந்துக்கிட்டாரா? நடந்துக்கிட்டாரு. கரெக்டான ஒரு மக்களோட நடந்துக்கிட்டாரு. மக்களோட மக்களா இணைஞ்சு எல்லாமே என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், என்ன மாதிரி நடந்துப்போம் எல்லாமே சொன்னாரு. வெற்றி பெற்றுவாரா? கண்டிப்பா. வெற்றி உறுதி. கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போயிடுவாரா? போயிடுவாரு. அனுப்பிச்சிருவீங்களா சட்டமன்றம்? அனுப்பிச்சிருவோம். என்ன தொகுதிக்கா இது? தெற்கு சட்டமன்ற தொகுதி. யார் வேட்பாளர்? வி செந்தில்குமார். வெற்றி வாய்ப்பு இருக்கா அவருக்கு? கண்டிப்பா அவர் மட்டும்தான் ஜெயிப்பாரு, வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்கீங்க நீங்க தொகுதியில? நாங்க எல்லாருமே அவருக்காக மட்டும்தான் உழைக்கிறோம். அவர் எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் ஓய மாட்டோம் நாங்க. அவர் வந்து பார்த்தாரா? ஆமாங்க, அவர் எல்லா ஏரியாவுமே பாக்குறாரு. உங்க ஏரியாக்கு வந்தாரா? எங்க ஏரியாவுக்கு வந்தாருங்க. எப்படி இருக்கு வரவேற்பு? வரவேற்பு அமோகமா இருக்கு. அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு? அவர் எங்கள்ல ஒருத்தர், கூட பிறக்காத ஒரு சகோதரர் மாதிரி. எப்படி சொல்றது, உன் ரத்தம் என் ரத்தம் வேறு இல்ல, லைன் அவருக்கு சூட் ஆகும் அந்த மாதிரி அவரு. ஆமா. மக்கள் என்ன சொன்னாங்க அவர் வந்து போன பிறகு? அவர் வந்து போனதுக்கு அப்புறம் எல்லாருமே விசில் சின்னத்துக்கு தான் ஆதரவு தர மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே எங்க அடிப்படை தேவை என்னவோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாருங்க. அவர் பேச்சுல நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மக்கள் எல்லாம் நம்புறாங்களா? நம்புறாங்க. அவர் பேச்ச மக்கள் நம்புறாங்க? கண்டிப்பா நம்புறாங்க. ஓட்டு போட்டுவாங்க? கண்டிப்பா போடுவாங்க. சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க? அனுப்புவாங்க. போயிடுவாரா? நாங்களே எம்எல்ஏ ஆக்கி உட்காந்து பார்ப்போம். ஆனா என்ன தொகுதின்னு? கோயம்புத்தூர் தெற்கு தொகுதினா யாரு வேட்பாளர்? வி செந்தில்குமார் அண்ணன். வேட்பாளர் வீட்டுக்கு வந்துட்டாரா? உங்க பகுதிக்கு வந்தாரா? வந்தாருண்ணே. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுண்ணே. நல்லா ஆரவாரமாக எல்லாருமே வரவேற்றாங்க. அவர் வீட்டில் ஒருத்தராகவே நல்லா வரவேற்றாங்க. ஆனால் இந்த டைம் எல்லாருமே ஒரு மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். வேட்பாளர் எப்படி நடந்துக்கிட்டாரு தொகுதிக்குள்ள வரும்போது? அருமையாக நான் அதான் நான் சொல்கிறேங்களே, அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையா அவங்களை வேட்பாளரே ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு 100% சான்ஸ் இருக்குது. வெற்றி பெற்றுவாரா? கண்டிப்பாக. உங்களோட உழைப்பு எப்படி இருக்கு? நீங்களா போய் மக்களை பாத்தீங்களா? பார்த்தேண்ணா, எல்லாமே பார்த்தோம். நல்லா எங்களோட 100% உழைப்பை கொடுத்துருக்கோம். நீட்டாக போயிட்டுருக்கு எல்லாமே. வெற்றி உறுதி. வெற்றி உறுதி. பாட்டிக்கு அனுப்பிச்சிருவீங்களா செந்தில்குமார்? கண்டிப்பாக. அக்கா என்ன தொகுதிக்கா? 66 கோவை தெற்கு தொகுதி. யார் வேட்பாளர்? செந்தில்குமார். வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? மக்கள் என்ன சொல்றாங்க? 100% வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. மக்கள் எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு. இன்னொன்னு, அவர் குறையெல்லாம் கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா குறையெல்லாம் தீர்த்து தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. வந்துட்டாரா? தொகுதிக்கு வந்தாரா? தொகுதிக்கெல்லாம் கண்டிப்பா வந்தாரு. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? அமோகமா இருந்தது. வேட்பாளர் எப்படி நடந்துக்கிட்டாரு? வேட்பாளர் வந்து மிக சிறப்பா நடந்துகிட்டாரு. ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு வேண்டுதல் கேட்டு குறைகளை எல்லாம் தீக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து நல்ல தெளிவா நீட்டா ஓட்டு கேட்டாரு. வெற்றி உறுதியா? வெற்றி கண்டிப்பா உறுதி.